ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரஞ்சோதி கிச்சன். நம்ம இப்போ பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு 2 கியூப் பட்டரை நான் போட்டிருக்கேன். இது லைட்டா மெல்ட் ஆகட்டும். இது வந்து வெண்ணெய் மாதிரி நெய் மாதிரி உருகக்கூடாது. லைட்டா மெல்ட் ஆனாலுமே நாம பொருட்களை சேர்த்துடலாம். இந்த போல இருந்தா போதும். இப்போ நான் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆனியன் நல்லா வதங்கட்டும். இது வந்து கண்ணாடி மாதிரி வரும், ரொம்ப வதங்காது, கண்ணாடி மாதிரி வரணும். நம்ம கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் வந்து இந்த கிரேவிக்கு ஃபுல்லாவுமே இந்த சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கட்டும், கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் வதங்கட்டும். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதோட கூட ஒரு சில பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். 4 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி. இது நல்லா வதங்க 5 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆகட்டும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப வதக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. லைட்டா வதங்கினா போதும். இந்த மாதிரி வதங்கினா போதும். பாருங்க, நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம முந்திரி பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் 10 நம்பர் முந்திரி பருப்பை நான் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு 10 எடுத்திருக்கேன். நார்மலா ஒரு 4-5 இருந்தாலுமே போதும். நான் ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ண போறது இல்லை, அதனால முந்திரி பருப்பு அதிகமா சேர்த்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் கிரீம் இருக்குதுன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா குக் ஆகட்டும். பாருங்க, 2-3 மினிட்ஸ்ல இது நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நாம மசாலா பொருட்களை ஆட் பண்ண போறோம். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரு, காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். கலரு நல்லா இருக்கும். நான் வீட்லயே தயார் பண்ண கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா குக் ஆகட்டும். லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா கலரி விடுங்க. காஷ்மீரி சில்லி போட்டீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இது ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். மூடி வச்சிடலாம். இப்ப நல்லா குக் ஆயிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது நார்மல் டெம்பரேச்சருக்கு வரட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நார்மல் டெம்பரேச்சர் வந்த பிறகு இதை நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம அரைக்க போறோம். ஃபைன் பேஸ்டா அரைக்க போறோம். ஜார்ல மாத்திக்கோங்க. தண்ணி விடாம முதல்ல ஒரு பல்ஸ்ல வச்சு அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி கொஞ்சம் ஊத்திட்டு நீங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்ல வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்ல அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாணல்ல 4 கியூப் வெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லா வெண்ணெய் கொஞ்சம் லைட்டா உருகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு சின்னமான் பட்டை சொல்றோம் இல்லைங்களா, அது, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு 4 கிளவுஸ், ஒரு சின்ன அனாசி பூ சொல்றோம் இல்லைங்களா, அது ஒரு துண்டு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்ம ஃபைன் பேஸ்டா அரைச்சிருக்கிறதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கிரேவி எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க தண்ணிய ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்பவே நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டாதான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இடையில நம்ம தண்ணிய ஊத்தவே முடியாது. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு ஊத்திக்கோங்க. இப்பவே வந்து வெண்ணையோட வாசனையும் அந்த மசாலா பொருட்களுடைய வாசனை எல்லாம் செமையா இருக்கு. பார்த்து ஊத்துங்க. இது வந்து டப்பு டப்புன்னு தெரிக்கும், கையெல்லாம் படம். பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விட்டுட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 8 to 10 மினிட்ஸ் வந்து இது நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் மூடி வைக்கலாம். லிட்டை போட்டு மூடி வச்சிருங்க. நல்லா லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். அப்பதான் வந்து மசாலா பொருட்கள் எல்லாம் ஒன்னோட வந்து குக் ஆகும். பாருங்க, நல்லா குக் ஆயிட்டு நல்லா கமகமன்னு வாசனையா இருக்கு. இப்ப நாம பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பன்னீரை கியூபா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க.
பன்னீர் வந்து போட்டதுமே ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது, ஹார்ட் ஆயிடும். ஸோ வந்து போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்லயே நம்ம கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடலாம். பாருங்க, நல்ல ஒரு கலர்ஃபுல்லான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்லயே நீங்க வந்து கொஞ்சம் லைட்டா சக்கரை போடுறது இருந்தாலும் போட்டுக்கலாம். சக்கரை போட்டீங்கன்னா திகட்டும்ன்றதுனால நான் சக்கரை போடுறது இல்ல. ஸோ இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்ல நம்ம கசூரி மேத்தியை ஆட் பண்ண போறோம். நீங்க கசூரி மேத்தி ஆட் பண்ணீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்கிற ஒரு பன்னீர் பட்டர் மசாலா வாசனையை நீங்க பார்க்கலாம். அவ்வளோ டேஸ்டா கம கமன்னு இருக்கும். வெந்தயக்கீரை தான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ஹோட்டல் ஸ்டைல்ல கம கமன்னு ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நீங்க சப்பாத்தி, நான் இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க உங்க வீட்டுல செஞ்சுட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.